கர்த்தருடைய பிரசன்னம் உண்டாகட்டும். இன்றைய வேத வார்த்தை ஏசியா 40 அதிகாரம் 29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இதில் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சோர்ந்து போனோம்னா அவர் நமக்கு பலன் கொடுக்குறார். நம்ம பலவீனத்தில் அவர் நமக்கு பலன் கொடுக்குறார். நமக்கு சத்துவம் இல்லாத நேரத்தில் நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பார்த்திங்களா, இது உலகத்தரால கொடுக்க முடியாத ஒன்று. நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில் நமக்கு பலன் தரவர் யார்? நம்மளை படைத்த தேவாதி தேவன் மாத்திரம்தான். அதை நம்ம உணர்றவங்களா இருக்கணும். இந்த உலகத்தின் காரியங்களில் போய் நம்ம சிக்கிக்கொள்ளாமல் நம்ம ஆண்டவர்கிட்ட பலன் கேட்குறவங்களா இருக்கணும். நமக்கு சத்துவம் இல்லாத நேரத்தில் சத்துவத்தை பெருக்க பண்ணுகிறவர் அவர். இந்த உலகத்தில் நம்ம எது வேணாலும் அவர்கிட்ட கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நமக்கு பலவீனமாக இருந்துச்சுன்னா, அப்பான் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே, நான் சோர்ந்து போயிருக்கேன், எனக்கு பலன் கொடுங்க, எனக்கு சத்துவம் இல்லை, எனக்கு சத்துவத்தை கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஆண்டவர் நம்ம வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே அதுக்கு பதில் அளிக்கக்கூடியவர். ஆகவே நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் சோர்வான நேரங்களில், சத்துவம் குறைந்த நேரங்களில் இந்த வசனங்களை சொல்லி ஜெபித்து நம்ம பலனை பெற்றுக்கொள்ளும், சத்துவத்தை பெருக பண்ணுவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. ஏசையாவோடு இந்த தேவன் நம்மளோடும் இருப்பாராக. ஆமென்.